இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கம். இவ்விழாவின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. இங்கு கூடியுள்ள அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரை நிகழ்த்த எம் பள்ளியின் வரலாற்று ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கண்ணின் மணி போட்டு மின்னிக் கொண்டிருக்கும் அன்றும் இன்றும் என்றும் அமைந்திருக்கும் அரசனாக, அதாவது கல்விக்கே அரசனாக விளங்கும் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு வருகை தந்திருக்கின்ற எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மீண்டும் DHL GM ஐயா அவர்களையும், மேலும் DRO ஆபீசர் ஐயா அவர்களையும் வரவேற்று செல்வராஜ் சார், அதாவது கண்ணானம் ஐயா அவர்களையும், அவரோடு இணைந்து வருகின்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மட்டுமல்லாது எம் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் மற்றும் அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் வானத்திலே நின்று கொண்டிருக்கின்ற எம் கல்வி செல்வங்களாகிய மாணவ மணிகளையும், மலர் போன்று மலர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ மணிகளையும் வரவேற்று இவ்விழாவினை இனியதொரு விழாவாக வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வரலாற்று ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக உழைப்பின் சிறப்பு பற்றி எமது மாணவிகள் நடனத்தின் மூலம் ஆடிக்காட்ட வருகின்றனர். ஆர் பவித்ரா மற்றும் குழுவினர்.
கல்விக்கண் சிறந்த காமராஜரை போற்றி பாட வருகிறார் 11ஆம் வகுப்பு மாணவி கே. பரமேஸ்வரி. கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞருக்கும் அறிஞர் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. அவர் வாழ்வு என்பது ஒரு ஆட்சியானது, பல சட்டங்களோ, பல திட்டங்களோ. அவர் புகழை பாடினால் அது நியாயமானது, பல தடைகளினால் பல நிலங்களினால். பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மனதை தந்தது, கதறி சட்டையில் உயர்ந்த உறவு மனதை தந்தது. ராசா, மகராசா, காமராஜர் ஆட்சி என்ன வேச வேச. ராசா, மகராசா, காமராஜர் வாழ்ந்த காலம் வேச வேச. கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞருக்கும் அறிஞர் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மூழ்கி போகாதே, பிரளய வெள்ளம் வந்தாலும் நீரில் மூழ்கி போகாதே. கல்வி கற்று தேர்ந்தவருக்கு உயிர் உள்ளவரை நீங்காது. கல்வி கற்று தேர்ந்தவருக்கு உயிர் உள்ளவரை நீங்காது. கற்றவனுக்கு பின்னே நிற்பதுவே கொற்றவனுக்கும் உகந்த செயல். கற்றவனுக்கு பின்னே நிற்பதுவே கொற்றவனுக்கும் உகந்த செயல். சற்று நீயும் சிந்தித்து கல்வி கற்று தேர்ந்து சிறக்க முயல். சற்று நீயும் சிந்தித்து கல்வி கற்று தேர்ந்து சிறக்க முயல். பறந்து விரிந்த உலகத்தில் கற்றவனுக்கே பெரும் புகழ். பறந்து விரிந்த உலகத்தில் கற்றவனுக்கே பெரும் புகழ். கல்வி அறிவு மனம் வீசும் சிறந்த மலராய் நீ மகிழ். கல்வி அறிவு மனம் வீசும் சிறந்த மலராய் நீ மகிழ். தேங்க்யூ. தனது பேச்சின் மூலம் தெளிவுபடுத்த வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி எஸ். பிரியதர்ஷினி. இங்கு கூடியுள்ள அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேடல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடெல்லாம் மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஏனைய செல்வங்கள் நிலையற்றவை, ஆனால் கல்வியோ நிலைத்த செல்வமாய் அறிவொளியை உருவாக்குகிறது. எனவே அழியாத செல்வமான கல்வியின் சிறப்புகளை பற்றி காண்போம். மனிதனின் வாழ்நாளில் உயர்வான எண்ணங்களையும் உன்னதமான குணங்களும் தோற்றுவிப்பது கல்வி. வாழ்க்கை என்னும் வீட்டில் கல்வி என்னும் விளக்கை ஏற்றினால்தான் நம் வாழ்க்கை பிரகாசிக்கும். எனவே நம் வாழ்வில் கல்வி மிகவும் அவசியமாகும். பிச்சை புகினும் கற்கே நன்று என்கிறார் ஔவையார். அதாவது கல்வி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இதன் மூலம் ஆதி காலம் தொட்டு நம்மால் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிய முடியும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் பெருமையை மூதுரை எடுத்துரைக்கிறது. அதாவது ஒரு நாட்டில் ஒரு மன்னனையும் அந்நாட்டின் கற்றவரையும் ஒப்பீடு செய்தால் அந்நாட்டில் கற்றவரை சிறப்புடையவராக காணப்படுவார். ஏனென்றால்
அந்நாட்டில் மட்டுமே மன்னனுக்கு சிறப்பு. ஆனால் கற்றோருக்கு சென்ற இடம் யாவும் சிறப்பாகவே அமையும். இதன் மூலம் கல்வியின் சிறப்பையும் கல்வி கற்றோரின் சிறப்பையும் நம்மால் அறிய முடியும். கண்ணுடையன் என்போர் கற்றோர் முகம் திரண்டு புன்னுடையர் கல்லாதவர் என்கிறார் வள்ளுவர். அதாவது கற்றவரை 2 கண்களை உடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்களை உடையவர் என்பதை என்று கூறுகிறார். இவ்வுலகை மாற்றி அமைக்க நம்மிடம் ஒரு ஆயுதம் உள்ளது, அதுதான் கல்வி என்கிறார் தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியான தலைவர் நெல்சன் மண்டேலா. அது மட்டுமா, இவ்வுலகை படித்தால் மட்டுமே இவ்வுலகை பாராள முடியும் என்கிறார் APJ அப்துல் கலாம். இவர்களின் வார்த்தைகளுக்கு இணங்க கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து நாம் அனைவரும் கல்வி கற்று மேன்மை அடைவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதை கூற வருகிறார் 3ஆம் வகுப்பு மாணவி ஏ ஜெரீனா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஏ ஜெரீனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கதை சொல்ல வருகிறேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் நிலம் வச்சிருந்தாரா. அவர் அந்த நிலத்தை சுற்றி தென்னை மரம் நடந்துச்சா. அப்போ அதுக்கு கீழே முயல் படுத்து கொண்டிருக்கும்போது அதுக்கு இவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சா. இந்த உலகமே எழுந்து விழுந்து அழிய போகுது அப்படின்னு ஒரு கனவு வரும்போது, அப்போ அவர் தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுந்தோடனே தூங்கிட்டு இருந்த முயல் முழிச்சிருச்சா. அப்ப எழுந்துச்சு அது எல்லா மிருகங்கள் கண்டறி போய் சொன்னிச்சா, இந்த உலகமே இடிஞ்சு விழுந்து அழிய போகுது அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே சுந்தராட்ட போய் கத்த ஆரம்பிச்சுட்டாங்களா. இந்த உலகமே இடிஞ்சு விழுந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்களா. உடனே சிங்கராஜாவோட தூக்கம் கலந்துருச்சான். உடனே அதை சிங்கராஜ் கோபமா ஏறி இப்படி கத்துக்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லா மிருகங்களும் சொன்னாங்களா, இந்த உலகமே இடிஞ்சு விழுந்து அழிய போகுது அப்படின்னு. அப்போ கரடி வந்து யானை பார்த்துச்சான், யானை புளிய பார்த்துச்சான், ஒரு காட்டு இதை பார்த்துட்டு இருக்கும் போது மாடு மாட்டி விட்டுச்சான். இந்த உயரத்தை சொல்லிச்சு, இந்த உலகமே இடிஞ்சு விழுந்து அழிய போகுது அப்படின்னு மாட்டி விட்டுச்சான். உடனே அந்த அந்த சிங்கராஜா வந்து அந்த தென்னை மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினாராம். இந்த உலகமே இடிஞ்சு விழுந்த அழியல, தென்னை மரம் தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த முயல் இப்படி சொல்லிச்சான், நான் தான் சிவராஜ் கனவு கண்டேன், இந்த உலகமே இடிஞ்சு விழுந்து அழிய போகுது அப்படின்னு நான் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதன் பொருள் வந்து எப்பொருள் யார் யார் வாழ்க்கைக்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நிகழ்ச்சிக்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய செல்வராஜ் சார் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். பெல் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய GM அவர்கள், துணைத் தலைவர், இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய திருவள்ளூர் தாலுகாவின் துணைத் தலைவர், அதே போல மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் வணக்கத்தை நான் தெரிவித்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் நடக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஒரு 2 நல்ல மனிதர்களை நீங்க பாக்குறீங்க. அதான் எப்பவுமே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் தலைமை தாங்குகிறார்னா அந்த நல்ல எண்ணம் உள்ளவரும் அந்த குணம் உள்ளவராக இருந்தால் மிகவும் நல்லா இருக்கும். அந்த வகையில் சப்தவாடிய சார் வந்து GM இருந்தாலும் BH இருந்தாலும் ஒரு மனிதனையே மிக்க மனிதன். எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இதை இப்படி செய்யலாம் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஊக்கு கொடுப்பார். அது வந்து மேலும் நீங்கள் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு இதாக தான் எங்களுக்கு அமையுது. அதே போல திரு ரவிச்சந்திரன் அவர்கள் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு நல்ல மனிதர், ஒரு மாணிக்கம் தான் அவர் சொல்லலாம். ஏன்னா எதை எடுத்தாலும் பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், கோபமாவாங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு ஏற்படுற சில சங்கடங்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அதிகாரி. நம்மளை கூடயே தான் அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கிற கஷ்டத்தை உணர மாட்டாங்க. அவர்
பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏதோ தன்னுடைய தம்பி தன் மக எப்படி அதை சரி பண்ணி அவங்க சந்தோஷப்படுத்தணுன்றதுல ரவிச்சந்திரன் மாதிரி நான் ஒருத்தர் பார்த்ததில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நான் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளோட பழகியிருக்கிறேன். அந்த வகையில் ஒரு எளிமையான மனிதர். அந்த வகையில் நான் வந்து உண்மையாக நிகழ்ச்சிக்கு அவங்க 2 பேரும் வரணும்னு விரும்பினேன். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையில அமைச்சர் வந்திருக்கிறாரு. அதெல்லாம் கலந்துக்கிட்டு அதையும் மீறி இந்த பிள்ளைகளோட இன்னைக்கு இந்த நேரத்தை செலவிடணும்னு சொல்லி வந்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நிச்சயம் அப்படிதான் டிஹெச்எல் அவருக்கு இருக்கிற வேலை ரொம்ப கடுமையான வேலை. அதெல்லாம் மீறி இந்த பிள்ளைகளை நான் பார்க்கணும், அவங்களோட கலை நிகழ்ச்சிகளை நான் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. இது ஒரு கடமைக்காக வரல. அந்த வகையில நான் கொடுக்கணும்னு சொல்றேன். அதே மாதிரி ஆசிரியை அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நான் சொல்லணும். பல ஆசிரியர்கள் நான் பார்த்துருக்கிறேன். சுப்பிரமணியன் சார் வந்திருக்கிறாரு. அவங்க நிகழ்ச்சி நடக்கும் போது எங்களை கூடுன்றவர்களை வந்து வரவேற்று இந்த குழந்தைகளுக்காக நீ என்ன வேணா செய்யுங்க அப்படின்னு ஒரு இன்முகத்தோட வரவேற்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். சுப்பிரமணியன் சாரும் சரி, நம்மளுடைய தலைமை ஆசிரியரும் அவர்களும் சரி, வரும்போது இந்த நிகழ்ச்சிகளை இப்படி பண்ணணும் மேடம், செய்யலாமா அப்படின்னா தாராளம் செய்யுங்க, இந்த குழந்தைகளுக்கான தேவையான உதவிகளை நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் மேலும் செய்ய வைக்கிறதுக்காக ஒரு தூண்டுதலாக கூட இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த நேரத்தில் நான் அவர்களையும் நான் வந்து பாராட்ட விரும்புகிறேன். நம்ம எப்பவுமே இந்த குழந்தைகளுக்கு ஒரு போட்டிகள் எல்லாம் நடத்தணும். ஆரம்ப காலத்தில் நம்ம பாட்டு போட்டி, பேச்சு போட்டிலாம் வைப்போம். அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் கலந்துக்கிறதுனால தான் இந்த விளையாட்டு போட்டிகளை நம்ம ஆண்டுதோறும் நடத்தி மாவட்ட ஆட்சியர் பரிசுகள் வழங்குவதற்கான ஏற்பாட்டை நம்ம செய்கிறோம். அப்போ குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் கலந்துக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச விளையாட்டுகளை விளையாடுறாங்க. அன்னைக்கு பூரா அவங்களுக்கு சந்தோஷம். அதுல வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே எந்த குழந்தைகள் எல்லாம் வந்து எந்த விளையாட்டுக்கு சரியா இருப்பாங்க அவங்கள ஊக்குவிச்சு இந்த விளையாட்டை நீ விளையாடு அப்படின்னு அவங்களை பழக்கப்படுத்தி அந்த நேரத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் பிள்ளைகள் எல்லாருமே கலந்துக்கிட்டு சிறப்பா பண்ணுவாங்க, போட்டிகளை கலந்துக்கிறாங்க. அந்த வகையில இந்த டீச்சர்களும் தன்னுடைய குழந்தைகளை கூடவே பாவித்து அந்த போட்டிகளில் கலந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு டீச்சர்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த வகையில் ரொம்ப நன்றி. அதே போல நான் என்னுடைய நன்றி சொல்ற நேரமாக தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த புள்ளிகள்லாம் வாங்கும் போது ஓஎஃப்டி நண்பர்கள்ட்ட நான் முறையிட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணுங்க, நீங்கள்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீ வச்சு விடு நானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான்
எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. காமராஜரின் வழி புறப்படுவோம் என்று நடனம் வாயிலாக அழைக்கின்றனர் சகானா மற்றும் குழுவினர். திரு கருப்பன் ஒரு சார் இருக்காரு. அவர் உங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பாடுவாராம். அதனால சாரை இப்ப நம்ம என்ன பண்றோம், போட்டிக்கு இழுக்கிறோம். வாங்க சார் பாடுங்க. குழந்தைங்க வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். எங்களது உதவி தலைவர் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் தேசியம் உள்ளிட்ட அவர்களுடைய நண்பர்களுக்கு அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர், முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகளுக்கும் அலுவலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான இந்த நிகழ்ச்சி, இந்த குழந்தைகளுடைய இந்த நிகழ்ச்சியவே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அருமையாக தொகுத்து அதை விழாவறிய சொல்ல முடியும். அதற்கான நேரம் இல்லை. அதே போல எங்களது முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதாது. ஆகவே இந்த ரெட் கிராஸ் அந்த அமைப்பு சார்பாக அந்த குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கும் மிக கரையோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வராஜை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நிச்சயமாக அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அதாவது பாட்டு அப்படின்னு வரும்பொழுது எப்பவுமே இந்த பாட்டு ரசனையோட கலைந்து சென்றால்தான் அது சுவையும். அதற்கு பிறகு ஒரு சுவை சேர்ப்பது அது அதிகப்படியான தித்திப்பாக இருக்குமோ என்றுதான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு பாடலை பாட சொல்லிவிட்டார்கள், நான் பாடுறேன். ஏன்னா ஏற்கனவே பாடணும் பாட்ட இவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு எல்லாம் தெரியும். வயதானதுனால குரல் கொஞ்சம் தடுமாறித்தான் வரும். இருந்தாலும் அதை நீங்களும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்திலே
பேசக்கூடாது, வானரம் போலே சீரக்கூடாது, வல்லவன் போலே பேசக்கூடாது, வானரம் போலே சீரக்கூடாது, வாழ தெரியாமலே கொலைத்தனமாகவே வாலிபத்தை விட்டு விடக்கூடாது, வாழ தெரியாமலே கொலைத்தனமாகவே வாலிபத்தை விட்டு விடக்கூடாது. மானம் ஒன்றே பிரதானம் என்றே மறந்து விடாதே வாழ்வினிலே, மானம் ஒன்றே பிரதானம் என்றே மறந்து விடாதே வாழ்வினிலே, உள்ளத்திலே உறம்பேனுமடா உண்மையிலே திறன் காணுமடா, ஒற்றுமையால் வெற்றி ஓங்குமடா. வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியை ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், ஏட்டுச்சூரக்காயெல்லாம் மூட்டை கட்டியாகணும், வாழ்நாட்டினிலே வீரம் பொங்கும் நாள் வரணும், ஏட்டுச்சூரக்காயெல்லாம் மூட்டை கட்டியாகணும், நாட்டினிலே வீரம் பொங்கி நாள் வரணும். மானம் ஒன்றே பிரதானம் என்றே மறந்து விடாதே வாழ்வினிலே, மானம் ஒன்றே பிரதானம் என்றே மறந்து விடாதே வாழ்வினிலே, உள்ளத்திலே உறவேதுமடா உண்மையிலே திறன் காணுமடா, ஒற்றுமையால் வெற்றி ஓங்குமடா, ஒற்றுமையால் வெற்றி ஓங்குமடா, ஒற்றுமையால் வெற்றி ஓங்குமடா. வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய நமது கந்தம் செல்வராஜ் அவர்களும், அதே போல ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய துணை தலைவர் மற்றும் பாரத மிகுதி நிறுவனத்தினுடைய பொது மேலாளர் அதற்குரிய சமுத்திரபன் சார் அவர்களையும், அதே போல் ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய உறுப்பினர்கள், அதே போல மரியாதைக்குரிய கருப்பன் சார் அவர்களும், அதே போல அவருக்குழு துணையாக வருகின்ற அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் அனைவரையும் இந்த விழாவின் சார்பாக உங்களை மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு பள்ளியிலும் நமக்கு இது போல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கும். இருந்தாலும் நமது பார்வையற்றக்கூடிய நமது விழுந்தூர் மகளிருடைய மேல்நிலை பள்ளியில பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து தவறாம தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெட் கிராஸ் கல்தான் செல்வராஜ் சார் பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்னாங்க, நான் உங்களை பத்தி நிகழ்ச்சி நினைக்கல, சார் வர்றாங்க ஒரு 2-3 பேருக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால சரிட்டு அவருக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு பெரிய ஒரு விழாவே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதுக்கு நம்ம முதற்கு நன்றி அவர் தெரிவித்துக் கொள்ளிருந்தோம். ஏன்னா அவர் சார் வந்து வேற எந்த ஒரு அந்த நிறுவனம் வேற ஒரு பள்ளிகளுக்கும் சேர்த்து இல்லைன்னா கூட நமது மெயினா வந்து பார்வைத்திறன் பாதிக்கப்பட்ட மாணவிகள் இதுபோல பள்ளிகள் இல்லங்களுக்கு தான் அவர் வந்து முன்னுரிமை வழங்கி அவருக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை வந்து தொண்டுலம் பண்றவருடைய உதவியோடு நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம துறை சார்பாகவும் அவருக்கு அனைவரும் சார்பாகவும் மிகுந்த வாழ்த்துக்களின் நன்றி தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். மென்மேலும் இதுபோல காரியங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பார். ஏன்னா அவர் எனக்கு 25 ஆண்டுகளாக எனக்கு சார் தெரியும். அவரு வீட்டில் ஒர்க் பண்ணும்போது இருக்கும்போதும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கலாம், அவங்க ஒரு வேலை பார்க்கலாம், திரும்ப வந்து இதுல பொதுவானவர்கள் இருக்கிறது வந்து கஷ்டம். ஆனா சார் வந்து அந்த பணிகளையும் பார்த்துட்டு அதே போல இது போல ஒரு சமூக ஒரு ஆர்வலரா நமது அந்த பார்வையற்ற நம்ம போல உள்ள அந்த உள்ளங்களுக்கு அவங்க வாழ்வுல வந்து ஒளியேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பல்வேறு ஆண்டுகளை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால நிறைய விழாவில் கலந்துருக்கேன். அதே போல இந்த விழாவிலையும் பாத்தீங்கன்னா இந்த 10th +1 அதுல படித்த மாணவர்கள முதல் இடம் மற்றும் 2ஆம் இடம் 3ஆம் இடம் படித்த இடம் பிடித்த மாணவிகளுக்கு ஒரு பரிசு பொருட்கள், அதே போல அனைத்து மாணவிகளுக்கும் அவங்களுக்கான சில உபயோக பொருட்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பள்ளிகளை பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள மாணவிகள் தான் ரொம்ப அற்புதம். ஜெயலலிதா ஒரு பாப்பா வந்து ஒரு கதை சொல்லிச்சு. ஒரு சின்ன எதாவது படிக்க பாப்பாரு
தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. என்னோட ஒரு கதையை சொல்ல திரும்ப சொல்ல கண்டிப்பா என்ன முடியாது. அதனால நானே ஒரு கதை சொல்லி அதை முடிக்க முடியாது. ஆனா பாப்பா வந்து அழகா அந்த கதையை வந்து அந்த முயல் கதையை அருமையா சொல்லி சிறப்பான முறையில் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதும் எதையும் வந்து நம்ம என்ன சொல்றோம், நிறைய வாட்ஸ்அப் இவ்வளவு ஃபேக்டரிஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால எது ஒரு செய்தியா இருந்தாலும் அதை வந்து என்ன செய்வாங்க, உண்மையா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து அந்த பிறரிடம் சொல்லணும் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய குறிக்கோளா இருந்தது. நல்ல மிக தெளிவா சொல்லிச்சு. பிளஸ் 2 மாணவி சொல்ற மாதிரி அருமையா சொன்னாங்க. அதே போல மற்ற மாணவிகள் காமராஜரை பத்தி நல்ல ஒரு வாழ்த்து மடல் போலவும் கவிதை போலவும் பாட்டாகவும் நல்ல அருமையாக இருந்தது. சரிங்களா? இது வந்து நம்ம அந்த பள்ளியில் படிக்கிற மாணவிகள் ரொம்ப மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள், அதே போல மிகுந்த திறமையானவர்கள். எந்த ஒரு எவ்வளவு நீங்க ஒரு நிகழ்ச்சி வைத்தாலும் எவ்வளவு பெரிய கவிதை வைத்தாலும் அதை வந்து ஒரு முறை 2 முறை சொல்லிட்டா போதும். அது அவங்க கரெக்டா அவங்க தவறாம அந்த மனப்பாடம் செய்து நல்ல ஒரு அருமையான மனசு செஞ்சுருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா சென்ற ஆண்டு கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100% தேர்ச்சி. நம்ம பிளஸ் 2 மாணவிகள் ஒரு மாணவி மட்டும் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க. அதனால வந்து 100% 10th plus 2லயும் அந்த மதிப்பை அந்த தேர்ச்சி பெற்று நமது பள்ளியை வந்து முதலிடம் வகிக்குது. இது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க நமது பள்ளி. இது பூந்தமல்லிக்கு அடுத்தது நம்ம திருச்சி பள்ளி தான் நம்ம நல்ல சிறப்பான ஒரு பள்ளி. அந்த அளவில் உள்ள ஆசிரியர் பெருமக்களும் நல்ல ஒரு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முறையில் அவங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கான உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இருக்கின்ற மாணவிகள் இங்க படித்த மாணவிகள் நிறைய பேர் பெரிய பெரிய அளவில் ஒரு பணிபுரிந்து வெற்றியாளர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க படித்த மாணவிகள்லாம் நீங்க படிச்ச ஆசிரியராக இருந்தோ அல்லது பெரிய பெரிய பதவியில் இருந்தோ ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அவ்வளவு பழமை வாய்ந்த இந்த பள்ளி. இந்த பள்ளியில படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. நீங்களும் இதே போல நம்ம இந்த நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் தொடர்ந்து இதே போல கலந்துக்கிட்டு இதே போல நிகழ்ச்சியை வந்து போட்டிகள் இருந்தாலும் வெளி மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் இது தொடர்ந்து நீங்க கலந்துக்கிட்டு அதுலயும் நல்ல வெற்றி பெற்று நமக்கு மாநில அளவிலும் நம்ம இந்திய அளவிலும் என்ன செய்யலாம், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்று அனைவருக்கும் பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு அந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
விழாவை நல்ல முறையில் நடத்தின இறைவனுக்கு நான் முதலில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இவ்விழாவை சீரம் சிறப்பாக நடத்தி கொடுத்து பள்ளியை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நான் முதலில் நன்றி கூற விரும்புகிறேன். அதற்கு பிறகு இவ்விழாவிற்கு காரணகர்த்தாவாக அமைந்த நம் பள்ளிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்விழாவை சிறப்பித்து சிறப்புரை ஆற்றிய சமுத்திரபாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விழாவை வாழ்த்துறை வழங்கிய DRO ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வாழ்த்துறை வழங்கி பாடல் பாடி நம்மை மகிழ்வித்த ஐயா கருப்பணன் ஐயா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேசியன் ஐயா அவர்கள், அவரது குழுவினர், நண்பர்கள் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்நேரத்திலே நான் நன்றி கூற விரும்புகிறேன். நன்றி கூறுகிறேன். மேலும் எவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து விழாவை சிறப்பித்த மாணவிகளாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி வணக்கம்.